60,000 சம்பளம் அரசு பள்ளியில் வாங்குற ஆசிரியர் 6,000 சம்பளம் வாங்குற தனியார் பள்ளி ஆசிரியரிடம் என் பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கிட்டு சேர்த்து விடுறாப்ல. இப்ப தனியார் பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர் உங்க அண்ணன் வந்த பிறகு அரசு பள்ளியில சேர்த்து விட்டு என் பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கன்னு சொல்ற நிலையை நம்ம மாற்றோம். முதியோர்களை உங்க மகன் பராமரிப்பேன். இருக்கிற அந்த அனாதை சிறுவர்கள் ஆதரவற்ற பிள்ளைகளை தளிர் என்று வச்சு அன்பு சோலை என்று வச்சு பராமரிப்பேன். இனிமேல் எவனாவது முதியோர் இல்லத்துல தாய் தந்தையரை சேர்த்தா குடியுரிமையை நீக்கிடுவேன். பெற்ற தாய் தந்தையரை நேசிக்காதவன் நீ மனிதனாக இருக்க முடியாது, என் மண்ணில் வாழ தேவையில்லை. அரசு வேலையில் முன்னுரிமை. அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்குத்தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். ஒரு மாணவன் 100 மரக்கன்று நட்டா சிறந்த மாணவன் விருதை கொடுத்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன். ஒருத்தன் 1000 மரம் நட்டுட்டான்னா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்துறேன். அவன் செத்தா அரசு மரியாதையோட புதைச்சிடுறேன். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ காசு கொடுக்கும் போது பயப்படாத, அண்ணன் நல்லா உன்னை பார்த்துப்பேன், பயப்படாத. இவர் சொல்றாரு வீரத்துறை விவேகானந்தர், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தனித்திறன் ஆற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டு வெளிக்கொணர்வு தான் கல்விங்கிறார். அதை அண்ணன் முதல்ல சொல்லிட்டேன். போங்க 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 வேகமா. டேய், எனக்கு பிடிக்கிற சளி உனக்கு பிடிக்குதுன்னா உனக்கு பிடிக்கிற சளி எனக்கு பிடிக்கும்.